ஸோ ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒன் பீஸ் தியரி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் அந்த வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, அதாவது நம்மளோட மாங்கா வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் வந்து ஒன் பீஸ் தியரி வீடியோட வந்துட்டேன். 2 நாளுக்கு முன்னாடி நான் ஷாங்க்ஸ் vs பிளாக் பீடை ஒரு தியரி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணுங்கள், இல்லை நம்ம சேனலை வந்து ஃப்ரீயாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க ஃப்ரெண்டோட சேனல்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு தரமான தியரி வீடியோ. அதில் ஷாங்க்ஸுக்கு எதனா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி வந்து ஒரு பிளாட் வைக்கிறாங்கன்னா எதுக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஷாங்க்ஸுக்கு எதனா ஆச்சுன்னா யாருக்கு என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அதாவது ஷாங்க்ஸ் வந்து இப்போது சப்போஸ் நடக்கக்கூடாது, ஷாங்க்ஸ் வந்து போட்டு தள்ளிடுறான் பிளாக் பியர்ட். அப்போது அடுத்த செகண்ட் இந்த நியூஸ் போகும்போது யாருக்கு வந்து இதை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுன்னு யோசிச்சுக்கோங்க. ஆப்வியஸாக வந்து நம்மளோட லூஃபிக்கு தான். லூஃபிக்கு வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அவனோட பவர் வந்து அன்லீஸ் பண்ணுவான். அந்த டைம் அவன் அடுத்த அவேக்னிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாட்டை வந்து நான் யோசிச்சு ஒரு தியரியோடைய வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா தாராளமாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடியோவுமே வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம லூஃபிக்கு வந்து கியர் 6 வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாமல் கியர் 6 இப்போ அவசியமானு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லூஃபியோட கியர் 5 பற்றி பேசலாம். நம்ம கியர் 2லேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம், ட்ரெஸ் ரோஸா, லூசியோட ஃபைட், இந்த மாதிரி நிறைய ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியராக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி, அதாவது நம்மளோட லூஃபி வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்துருக்கோம். ஒரு கியருமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். பட் அட் த எண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரப்பரை வந்து ரிலேட் பண்ணி தான் இருக்கும். நம்ம லூஃபிக்கு சின்ன வயசுலேருந்தே அவனோட மைண்டுக்குள்ளே வந்து இது ஃபிக்ஸ் ஆயிரும். என்னென்னா கோமுகோமுனோமி, அதாவது ஹித்தோஹித்தோனோமி. ஆப்வியஸாக அதோட பேர் ஹித்தோஹித்தோனோமி. ஸோ ஹித்தோஹித்தோனோமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லூஃபி வந்து நினச்சிட்ருக்கான். அது வந்து ஆப்வியஸாக கிடையாது. இது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லூஃபியோட இமேஜினேஷன் தான் அவனோட லிமிட்டுன்னு நம்ம சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட லூஃபிக்கு நம்மளோட ஒரு கியராக வந்து பார்த்துக்கோங்க. கியர் 2 பார்த்துக்கோங்க, கியர் 3, கியர் 4 வரைக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கியர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு பவர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இந்த கியர் 5 வந்தோடனே இந்த 3 கியர்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபோர்ஸை வந்து ட்ரைன் பண்ணுறது. இது வந்து இந்த கியர் 5 வந்து பண்ணும். இது ஆப்வியஸாக ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம லூஃபிக்கு வந்து இருக்குது. அவனோட லைஃப் ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அது பவராக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லூஃபி வந்து ஒரு ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 ஆர்க்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இந்த பவர் வந்து கிடச்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2024 25 ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கியர் 5 வந்து வந்துச்சு. அப்படி வரும்போது ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் நீக்காவோட அந்த பீஜம்லாம் போட்டு எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வர வச்சாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வந்துருக்குன்னா வானோ ஆர்க்கில். ஸோ வானோக்கு அடுத்து நம்மளுக்கு எக்ஹெட் வந்து வந்திருக்கு. எக்ஹெட்டுக்கு அடுத்து இப்போ நம்ம எல்பாஃபில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஆர்க் கழிச்சு நம்ம இன்னொரு ஆர்க்கில் வந்து வந்தாச்சு. இந்த டைமில் எல்பாஃபில் வந்து ஏன் கியர் 6 தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து மாங்கா படிக்கலான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு போய் மாங்கா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுவும் நம்ம சேனலில் வந்துருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதிலே வந்து சொல்லியிருப்பேன், நம்மளோட ஈமு, அதாவது ஒன் பீஸோட ஃபைனல் வில்லனான ஈமுக்கு நம்மளோட ஸ்ட்ரா ஹேட் க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நோ மேட்ச். லிட்டராக சொல்கிறேன், நம்ம ஈமுவோட பவர் நம்ம இமேஜின் பண்ணுறத விட ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸோட இப்போ இருக்க பவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் வந்து தாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 10 நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ அதனால நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனோட அடுத்த ஒரு அவேக்னிங் வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம கியர் 6க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கியர் 5 பற்றி திருப்பி இன்னொரு வாட்டி வந்து பேசுவோம். கியர் 5ல் இருக்க இந்த ஒரு பெரிய ட்ராபேக்னால நம்ம லாஸ்ட் எக்ஹெட்டில் வந்து ஒரு ஃபைட் பார்த்துருப்போம். அதில் நம்மளோட லூஃபி வந்து கோரோசை மெம்பர்ஸ் எதிர்த்து வந்து சண்டை போட்டிருப்பான், அந்த எல்டர்ஸு. அதுவும் இல்லாமல் கிசாரு எதிர்த்து வந்து சண்டை போட்டிருப்பான். இதில் இந்த கோரோசையை கூட வந்து தூக்கி போட்டுங்க, கிசாரோட மேட்ருக்கு வந்து வருவோம். கிசாரும் லூஃபி வந்து ஃபைட் பண்ணும்போது நம்ம லூஃபி வந்து ஜெயிச்சிருவான் கியர் 5 யூஸ் பண்ணி. பட் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் உங்களே வந்து கொஸ்டின் பண்ணி பாருங்கள், கிசாரு அவனோட ஃபுல் எமோஷனை வந்து அன்லீஷ் பண்ணி ஃபைட் பண்ணானா? கிடையாது, சுத்தமாக வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ஆர்க்கில் கிசாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய பேரை வந்து அவன் இழந்து போனான். முக்கியமாக வேகா பங்கை வந்து அவனோட கையாலே வந்து கொண்டான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிசாருக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம லூஃபி இந்த ஃபைட்டில் 2 வாட்டி வந்து அதாவது வீக் ஆகிருப்பான். ஃபுல் பவரை வந்து அன்லீஸ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகி அவன் வந்து வயசானவனாக மாறி இருப்பான். இது எவ்வளோ பெரிய ட்ராபேக்னா, நம்ம லூஃபி வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகி விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து சாப்பாடு கொடுக்கலாம், அந்த இடத்துல அவன் செத்து போயிடுவான். லிட்டராக சொல்கிறான், அவன் செத்துருவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல கிசாரு வந்து இந்தாடா சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிக்கு வந்து கிசாரு வந்து கொடுக்குறான். அட்மிரல் வந்து ஒரு பைரேட் கொடுக்குறான். அப்போ வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு நிலைமை வந்து நம்ம லூஃபிக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லூஃபி
அவனோட பவர் வந்து ரொம்பவுமே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது அவனுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, அவனோட பவரோட லிமிட்டே அவனுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல. நான் சொன்னேன் அவன் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா நம்மளோட ஃப்ரூட் வந்து ஒரு ரப்பர் ரிலேட்டட் ஃப்ரூட். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மைண்டில் வந்து நல்லா கார்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணும். ஏன்னா நம்ம ஈமோ வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்ததே ஒன் ஆஃப் த ஓஜியஸ்ட் அண்டு லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வில்லன். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம், டூ ஃப்ளமிங் எதிர்த்து சண்டை போட்டான், அடுத்த ஆர்க் வந்துச்சு, அடுத்த ஆர்க்கில் கைரோ கூட சண்டை போட்டான், அடுத்த ஆர்க் வந்து வந்துச்சு. பட் இந்த இடத்துல ஈமுக்கு அடுத்து சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஆர்க் வந்து வராது. ஈமு இஸ் த ஃபைனல் பாஸ், ஈமு இஸ் த ஃபைனல் கீப்பரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈமோ டிஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஈமோன்றவன் 800 வருஷத்துக்கு மேலேயே வந்து வாழ்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் 2 வேர்ல்டில் இருக்க எம்சிஸை வந்து பார்த்துருக்கான். நீக்கா வந்து பார்த்துருக்கான், நம்ம அந்த இதில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வீடியோவில் நீக்கா வந்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறமா அவன் வந்து ஜாய் பாயை பார்த்துருக்கான்ல, முடிச்சிட்டான். 2 பேரையும் வந்து முடிச்சுட்டு தான் ஈமு வந்து வந்திருக்கான். அதாவது ஜாய் பாய் எப்படி தோக்கடிக்கணும்னு ஈமுக்கு வந்து தெரியும், நீக்காவை எப்படி தோக்கடிக்கணும்னு தெரியும், தோக்கடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது லூஃபி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கியர் 5ல் இப்போ நான் நிறைய விஷயம் வந்து பேசிட்டேன். அவனுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் வந்து தேவைப்படுது. அது கியர் 6 தான் ஆப்வியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கியர் 5லேயே ஒரு அவேக்கனிங் வந்து தேவைப்படுது. நிறைய பேர் வந்து சொல்வீங்க ப்ரோ அவனுக்கு வந்து கியர் 5 இன்னும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அப்படி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா மேபி அவனால் எதனா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்சல்யூட்லி நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஒரு நல்ல பாயிண்ட் தான் இது. நம்ம லூஃபிக்கு வந்து இன்னும் கியர் 5யோட அந்த ஃபுல் பவர் வந்து இன்னும் தெரியல, எப்படி கியர் 5 யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரோசை மெம்பர்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த நீக்கா மாடல் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மாடலில் அவனால் அவனோட இமேஜினேஷனை மட்டும் வந்து பண்ண முடியாது, லைக் இமேஜினேஷனில் இருக்க அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது, அவனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி ரியாலிட்டியை பெண்ட் பண்ண முடியும். ஆப்வியஸாக இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டியை வென் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு அவேக்கனிங் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அப்படி அந்த விஷயம் வந்துச்சுன்னா அதில் அவனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து ட்ரைன் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து ஆப்வியஸாக கட் பண்ண முடியணும். அப்படி கட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் சான்சஸ் வந்து இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த வீடியோவோட ஒரு கன்க்ளூஷன் பார்ட்க்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லூஃபிக்கு கியர் 5யோட அவேக்கனிங் தேவைப்படுது, அதாவது இந்த மாஸ்டர் அவேக்கனிங் தேவைப்படுது, இல்லை கியர் 6 வந்து அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான். ஸோ இந்த மோடில் அவனோட ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதோட ஃபுல்லாக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியணும், அதாவது அவனோட ஃபுல் பவர் வந்து அவனால் அப்சர்வ் பண்ண முடியணும். ஸோ மெயினான விஷயம் நீக்காவோட அந்த வில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து சிங்க் ஆகணும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரேஸ் படுற கஷ்டம், செலஸ்டியல் ட்ராகன்ஸோட அட்டகாசம், அப்புறம் அந்த மேலே ஹைரார்க்கியில் இருக்கவங்களோட திமிரு, மரைன்ஸில் இருக்க அட்மிரல்ஸோட திமிரு, அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமாக அவனோட மக்கள் வந்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன் வந்து அந்த வில்லில் வந்து அவன் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது இந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து நீக்கா ஒரு வில்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம லூஃபியோட வில்லோட வந்து அது சிங்க்ரனைஸ் ஆகணும். அதாவது இந்த நீக்காவோட வில் வந்து நம்ம லூஃபியோட சிங்க்ரனைஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம லூஃபிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கிங் ஹாக்கியை வந்து அவன் ஃபுல்லாக வந்து மாஸ்டர் பண்ணணும். அவனுக்கு இன்னுமே அந்த கிரிப் வந்து கிடைக்கல அவனோட ஹாக்கியோடது. ஸோ அந்த கிரிப் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ கபன் வந்து ரீசன்ட் சாப்டரில் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா நம்ம சாஞ்சி அண்ட் லூஃபி கிட்ட. ஸோ சாஞ்சி இல்லை, நம்மளோட ஜோரோ அண்ட் லூஃபி சாஞ்சி வந்து தாக்கப்பட்டார். நான் வந்து அது அப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் வந்து நம்மளோட கபன் வந்து சொல்லியிருப்பாரு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, அந்த ஹோலி நைட்ஸோட இருக்க ஃபைட்ஸ்லேயே, காட் நைட்ஸோட இருக்க ஃபைட்ஸ்லேயே. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஃபி வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளோட லூஃபிக்கு வந்து சுப்ரீம் கிங் ஹாக்கி இருக்கு இல்லையா, அது வந்து அவன் ஃபுல் மாஸ்டர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம லூஃபி வந்து நீக்காவோட வில்லை வந்து சிங்க் பண்ணணும். அவன் எப்போ வந்து இந்த 2 விஷயத்தையும் பண்ணுறானோ அப்போ அவனுக்கான விக்டரி வந்து அவனோட கையில் வந்து நிற்குன்றது தான் என்னோட தியரி. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மட்டும் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வரேன். எனக்கு சுத்தமாக அந்த ஐடியா கிடையாது என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 டேஸில் நம்மளுக்கு ப்ரீ ஸ்பாய்லர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சாப்டர் 118 ப்ரீ ஸ்பாய்லர்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் ரெடியாக இருங்க, அதுக்கான வீடியோவும் நான் சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வரேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பேஜை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்.